இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, மல்லிப்பூ செடியும் அதுக்கான பதிலும் தான் பார்க்க போகிறீங்க. மல்லிப்பூ செடி வந்து உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ பூ வைக்கிது, என்ன உரம் போடுறீங்க அப்படின்னு சொல்லி சில சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. நான் அதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டுட்டேன். ஆனால் கேட்டவங்க போய் பார்த்தாங்களே என்னன்னு தெரியல. திரும்ப கமெண்டில் அதே தான் வருது. ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்டும் வருது, வந்துட்டு போகுது. இது வந்து ஏற்கனவே அறுத்த மல்லிப்பூ செடிக்கும் இந்த மல்லிப்பூ செடியும் வெவ்வேறு இல்லை, ஒரே சேம் 3 அடுக்கு மல்லி தான். அந்த செடியிலேருந்து எடுத்துன்னு வந்த பதியம் தான் இது. பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மாட்டு கொட்டகை இருக்கும், அதில் வந்து இந்த செடி நான் ஊனி வச்சுருந்தேன். இதில் ஒரு செடி இறந்துருச்சு, இது ஒரு செடி மட்டும் அப்படியே இருந்துச்சு. இதை வந்து மாடு ஃபுல்லாக மேய்ஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரிப் வந்து நிறைய பூ வச்சிருச்சு. சரி, நெக்ஸ்ட்டு மாடு கடிச்சிட்டு துளுத்து வந்தால் திரும்ப பூ வைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுலேருந்து நான் பதியம் போட்டு விட்டுருக்கேன் பாருங்களேன். நிறைய பேர் வந்து செடி கேட்குறீங்க, இது போல தான் நான் பதியம் போட்டு உங்களுக்கு ஒரு 6 மந்த் ஆகும். கண்டிப்பாக நம்ம பதியம் போட்டு அது நல்லா வேர் பிடிச்சா தான் அதை நான் உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்க முடியும். முன்னாடியே செடியாக கொடுத்தா அது கண்டிப்பாக வளராது. இந்த மாதிரி இருக்கிற வேரெல்லாம் நான் பதியம் போட்டு உங்களுக்கு வேணுன்றதை கொடுக்குறேன். இந்த மாதிரி தரையில் ஊனி அது மேலே மண் போட்டு கல் அழுத்தி வச்சுட்டா கீழே வந்து வேர் விட்டுடும். இது வந்து நெக்ஸ்ட் டே பூ. ஃபஸ்ட் நாள் வந்து ஒரு 5-6 பூ தான் கிடச்சி. நெக்ஸ்ட் டே வந்து நிறைய பூ கிடச்சிச்சு, ஏகப்பட்ட பூ கிடச்சிச்சு. பூ வந்து எப்போவுமே வந்து எனக்கு வத்தாமல் கிடச்சிட்டே இருக்கும். இதுக்கு வந்து உரம்லாம் நான் எதுவும் போடுறது இல்லை. திரும்ப சொல்கிறேன், உரம் எதுவுமே நான் போடலை. வெயிலில் மட்டும்தான் செடி இருக்கும், ரொம்ப நிழலும் இருக்காது. பதியம் போட்டால் அந்த வேர் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா அந்த வீடியோவில் தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லா? இப்படி தான் பதியம் போட்டு வேர் பிடிச்சி வரும். இதை வந்து கட் பண்ணி தனியாக பிடிங்கி எடுத்தால் இது ஒரு செடியாக கன்வெர்ட் ஆகிடும். கண்டிப்பாக என்கிட்ட செடி கேட்டவங்களுக்கு எல்லோரும் கூடிய சீக்கிரமே நான் அப்டேட் பண்ணுறேன். செடி எல்லாருக்குமே கொடுக்குறேன். எனக்கு வந்து இந்த செடி வந்து நிறைய இடத்துல பரவணுன்றது தான் ஒரு ஆசையே. எங்கள் ஊரில் எல்லார் வீட்லேயுமே ஒவ்வொரு செடி இந்த செடி இருக்கும். நான் மட்டும் கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பேன். ஏன்னா எனக்கு மல்லிப்பூனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி நிறைய பூச்செடி வச்சுருப்பேன். என் மல்லிப்பூ யார் யாருக்கு பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு சொல்லி. ஒரு நாள் அறுத்த பூவிலே 1000 பூ மொக்குக்கு மேலே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் என்னால் கணக்கு வைக்கவே முடியல. சரி, இப்போ 1000க்கு மேலே வந்துடுச்சின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் பூ பறிக்கும் போது வந்து அரிசித்தும் எனக்கு வந்து பூ பறிக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். நீங்கள் வந்து எரு போடுறீங்களான்னு கேட்குறீங்க. எரு உங்களுக்கு வேணுமா தான் நீங்கள் மாட்டு சாணம் இது இருக்குங்களா அது போட்டுக்கோங்க, இல்லைன்னா கோழியோட இது இருக்குது பாருங்களா அதுவும் போட்டுக்கோங்க. நான் எதுவும் போடுறதில்ல. ஆனால் வந்து செடிக்கு மட்டும் தண்ணி நல்லா விட்டுட்டு வெயில் இருக்கும் செடி. இவ்வளோ தான் பண்ணுறேன். எவ்வளோ பூ கிடச்சிருக்குன்னு பாருங்கள். மல்லிப்பூ செடி வந்து கட் பண்ணி பதியம் போடுறது ஒரு பெரிய வீடியோவாக போடுறேன் பாருங்கள். அதுலேயே வந்து செம்பருத்தி பூ செடியும் நான் கட் பண்ணி பதியம் போடுறேன். ஏன்னா நிறைய சிஸ்டர் வந்து எங்கள் ஊரில் இருக்கிறவங்க வந்து செம்பருத்தி செடி கட்டிங் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அது கட்டிங் போடும்போது இதுவும் சேர்த்து கட்டிங் போட்டலான்னு இருக்கிறேன். அப்போ வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து கமெண்ட் கொடுக்குறேன், நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.